எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அருள். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பக்கவாதத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி, இதை பற்றின பல கேள்விகளுக்கு நமக்கு விளக்கம் தரத்துக்காக நம்மளுடைய நிலையத்துக்கு வருகை புரிஞ்சிருக்கிறாங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் நரம்பியல் பிரிவு மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி ஜெயஸ்ரீ அவர்கள். அவங்களை நிலையத்தின் சார்பில் வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். அதாவது இன்னைக்கு பக்கவாதத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு கேட்க போகிற கேள்விகள் நேயர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கேள்விகளும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, பக்கவாதம் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா இளம் வயதினருக்கும் வருது. முன்னாடிலாம் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி முதியவர்களுக்கு தான் வரும், அதே மாதிரி ஒரு சில நோய்கள் உள்ளவங்களுக்கு தான் உடனே அட்டாக் ஆகும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி இளம் வயதினருக்கும் வருது. அதுக்கான ரீசன் என்ன டாக்டர்? பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி பக்கவாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 55 வயசுலேருந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் காமனாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்க மக்களுக்கும் ரொம்ப எளிதாகவே பக்கவாதம் பார்க்க முடியுது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், அப்புறம் உடல் பருமன், இதெல்லாம் இளைய தலைமுறைக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவே பக்கவாதத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பக்கவாதம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருதய நோய் இருக்கவங்களுக்கு பக்கவாதம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இருதய நோய் என்ன பண்ணுன்னா, இருதய துடிப்பு சீராக இல்லாத போது ரத்தம் உறைய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ரத்த கட்டி மூளைக்கு போகிற ரத்த குழையை அடைச்சிரும். அந்த டைமில் பக்கவாதம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு தீய பழக்கங்களும் இருக்காது. ஆனால் டாக்டர் எப்படி எங்களுக்கு பக்கவாதம் வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது ஒரு மெயின் காரணமாக இருக்கலாம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ரேர் காசஸ் இருக்குது. லைக் கேன்சர் ஆகட்டும், இல்லை ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரொம்ப ரேரு. அதாவது ரத்தம் உறையிற தன்மை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு எளிதாக எந்த ஒரு கோமார்பிலிட்டின்னு சொல்லுவோம், டயபெட்டிஸ், சுகர், அவங்களுக்குலாம் எதுவுமே இல்லாமலே பக்கவாதம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இப்போ இருக்க தலைமுறை பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி கிடையாது, ஒரு நல்ல சாப்பாட்டு முறை கிடையாது. இது எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே டாக்டர். இப்போ சில நோய்கள் சொன்னீங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ் சொன்னீங்க, நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு சொன்னீங்க, உடல் பருமன் சொன்னீங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் இது இல்லாமல் பொதுவான ரீசன்ஸ் பக்கவாதம் வரத்துக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது? மெயினாக இதெல்லாம் தான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நிறைய பேருக்கு நீரிழிவு நோய் இருக்குது, சர்க்கரை நோய் இருக்குது. அது ரொம்ப காமனாக போயிடுச்சு. அதோட கண்ட்ரோல் இல்லை அப்படின்னாலே அது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் பக்கவாதம் வர்றதுக்கு. அது இல்லாமல் உயர் ரத்த அழுத்தத்துக்கு யாருமே கரெக்டான மருந்து எடுக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் டெய்லி ஓபிடியில் பார்க்குறதே பெருசாக எடுக்கிறாங்க, கண்டினியூ பண்ணணும்னு சொன்னான்னா கண்டினியூ பண்ணுறது கிடையாது. அதோட சீரியஸ்னஸ் தெரியறது கிடையாது மக்களுக்கு. ஸோ இதோட காம்ப்ளிகேஷனே பக்கவாதம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 30% பக்கவாதம் இருக்க பேஷண்ட்க்கு கண்டிப்பாக உயர் ரத்த அழுத்தத்தை நாங்கள் பார்க்குறோம் டெய்லி பேஷண்ட்ஸ்க்கு. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா உடல் பருமன், உடல் பயிற்சி இல்லாதது, அது இல்லாமல் ஸ்மோக்கிங், ஆல்கஹால்னு சொல்கிற பழக்கம், புகைப்பிடித்தல், அது இல்லாமல் மது அருந்துதல், இதெல்லாமே ஒரு காசாக எடுத்துக்கலாம். அது தவிர்த்து பார்த்திங்கன்னா தூக்கத்தில் மூச்சு திணறல் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்குது. அது என்னென்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பக்கவாதம் வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ தூக்கத்தில் வருது அப்படின்னா, இப்போ நார்மலாக இருக்கிற பேஷண்ட் எனக்கு ஏதோ ஒன்று செய்யுது அப்படின்ற அவங்களால புரிஞ்சுக்க முடியும். பட் தூக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது அவங்களால சொல்ல முடியுமா, இல்லை எப்படி? அது இல்லை, நிறைய பக்கவாதம் பார்த்திங்கன்னா தூக்கத்தில் வரும். நம்ம எந்திரிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும் கை கால் வரல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தூக்கத்தில் வர பக்கவாதம் ஒரு டைப் இருக்குது, த்ரோம்போட்டிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ அது தூக்கத்தில் தான் மோஸ்ட்டாக வரும். அது காலையில் எந்திரிச்சு பார்த்தா எனக்கு கை கால் வரல டாக்டர், நைட் நான் நல்லா தான் தூங்கி எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பேஷண்ட் ஒன்றும் பாதிப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க எப்போ அதை நோட் பண்ணுறாங்களோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, நல்லா ரொட்டீனான ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க,
திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு 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 குறிப்பிட்ட நேரம் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் எனக்கு திடீர்னு இந்த சைடு ஃபுல்லாக எனக்கு மறுத்த மாதிரி இருக்குது, கை தூக்க முடியல, ஏதோ அந்த இடத்துல செயலிழந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையில் பக்கவாதம் தான். ஆமாம், இதுவும் ஒரு வகையில் பக்கவாதம் தான். இது வந்து சில பேருக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடும். பக்கவாதத்தோட அறிகுறின்னு சொல்லுவோம் நம்ம, டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும், இல்லை மினிட்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஒரு பக்கம் மட்டும் மறுத்துருச்சு டாக்டர், அதுக்கப்புறம் தானாகவே சரியாயிடுச்சும்பாங்க. இல்லை கொஞ்ச நேரம் என்னால் கை கால் அசைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க, அது தானாகவே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேர்லெஸ்ஸாக அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து ரெக்கரண்ட்டாக அவங்களுக்கு பெரிய விதத்தில் மேஜர் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி கிடையாது. பட் இந்த மாதிரி இருக்கும்போது உடனே மருத்துவரை அணுகி இது பக்கவாதம் தானா இல்லை அதுக்கான அறிகுறியா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இப்போ அந்த மாதிரி பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும், இல்லை அவங்க வந்து எவ்வளோ நாள் வந்து இப்போ மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு குறைந்தது எடுக்கிற மாதிரி இருக்கும்? இந்த பக்கவாதம் அறிகுறி மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம முதல்ல வந்துட்டு அது பக்கவாதம் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவோம். அறிகுறிகள் இந்த முதல்ல பக்கவாதத்தோட அறிகுறிகள் நீங்கள் சொன்ன மாதிரி பார்வை பிரச்சனை, இல்லை பேச்சு கொளறது, ஒரு பக்கம் மட்டும் மறுக்கிறது, ஒரு பக்கம் கை கால் செயல் இழுக்கிறது, இதெல்லாம் வந்து பக்கவாதத்தோட அறிகுறி. இது இல்லாமல் வேறு ஏதாவது சில இது மயக்கமாக இருக்குது, தள்ளுற மாதிரி இருக்குது, அப்படி இருந்தாலும் பக்கவாதமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது இருந்துச்சுன்னா உடனே மருத்துவர் அணுகணும். மருத்துவர் என்ன பண்ணுவாங்கன்னா சிடி ஸ்கேன் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, பக்கவாதத்துக்கான அறிகுறி ஏதாவது ஸ்கேனில் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பக்கவாதம் வர வாய்ப்புகள் இருக்கா, இன்னொரு டைம் அட்டாக் வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு மெடிசன்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து லைஃப் லாங் அதை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒவ்வொரு நோய்க்குமே ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கும், வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கவாதத்துக்குன்னு ஏதாவது வகைகள் ஸ்டேஜஸ் எதாவது இருக்கா? வகைகள் இருக்குது, ஸ்டேஜஸ் பெருசாக அது ரொம்ப இன்டெப்த் போக வேண்டாம். வகைகள் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது, அது வந்து நம்ம இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தோன்னா மூளைக்கு போகிற ரத்த குழாய் வெடித்து ரத்த கசிவு ஏற்படுறது, அது வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இந்த இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அடைப்பு ஏற்படுறது தான் வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்ப்போம். 80% இதுதான் வரும். ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் ஒரு 20% தான் இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் மெயின் காமனான ஸ்ட்ரோக் வகைகள். இந்த த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் தான் நான் சொன்ன மாதிரி தூங்கி எந்திரிக்கும் போது அந்த மாதிரி வரலாம். இந்த ப்ளீடிங்னால வர ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா பிபி இருக்க பேஷண்ட்ஸ், ஹை பிபி போகும்போது ரத்த குழாய் வெடித்து அதனால கை கால் வராமல் போய் வாதம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த இஸ்கிமிக் பக்கவாதம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அது எப்படி வந்து அதை நம்ம உணர முடியும்? அதுக்கு ஏதாவது இதுக்கு வந்து மெயினாக சிம்பிளாக சொல்லணும்னா பி ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரோனிம் இருக்குது. அது என்னென்னா பி ஃபார் பேலன்சிங் பேலன்சிங் ப்ராப்ளம்னா ஒருத்தவங்களால் திடீர்னு தடுமாற்றம் ஏற்படலாம், வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு நிலை தடுமாற்றம் ஏற்படலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஈங்கிறது ஐசைட் ப்ராப்ளம், விஷனில் அவங்க கண் பார்வையில் வந்து ரெண்டாக தெரியறது, மங்கலாக இருக்கிறது, பார்வை குறைபாடு வர்றது. இன்னொன்று பார்த்தா எஃப்ங்கிறது வந்து ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சில அறிகுறிகள் வரலாம். உங்கள் கூட இருக்கவங்க வந்து என்ன உங்களோட முகம் வந்து ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்து சொல்லுவாங்க, பேஷண்ட்ஸ்க்கு அது தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ம் வீக்னஸ், ஏன்னா ஆர்ம் வீக்னஸ் அதாவது கை கால் செயலிழப்பு இல்லை மறுத்து போகிறது அந்த மாதிரி. எஸ்னா ஸ்பீச் டிஸ்டர்பன்ஸ், அதாவது வார்த்தைகள் வந்து கொளறது. டீனா டைமை நம்ம உடனே வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் அணுகணும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கிறதுனா அது பக்கவாதமாக எடுத்துகிட்டு நம்ம உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ரைட், ஓகே. இப்போ ஒரு பக்கவாதம் வந்து ஒரு நபர் எந்தெந்த மாதிரியான விளைவுகள்லாம் சந்திப்பாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? பக்கவாதம் வந்து எந்த அளவுக்கு சிவியராக அவங்களுக்கு வருது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ நான் சொன்ன மாதிரி த்ராம்போட்டிக் பக்கவாதமா இல்லை ப்ளீடிங்னால் வர ஹெமரேஜிக் பக்கவாதமா அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ மோஸ்ட்டாக மைனர் ஸ்ட்ரோக் அப்படின்றதில் வந்துட்டு உயிரிழப்பு பெருசாக இருக்காது. அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்வை குறைபாடு இருக்கலாம், பேச்சு கொளறதுனால பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு பேச்சு திணறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கை கால் செயலிழந்து போகிறதுனால அவங்களுக்கு சில பேருக்கு மைனர் ஸ்ட்ரோக்கில் ஃபிசியோதெரப்பி கொடுத்தோன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும், சில பேருக்கு கை கால் வராமலே கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறதுனால அது ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு வடு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் மூளையில். ஸோ அந்த டிஷ்யூலேருந்து வந்து ஒரு ஃபிட்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, சில பேருக்கு காக்கா வலிப்பு வருது டாக்டர்ஸ், பக்கவாதம் வந்த அப்புறம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஓகே, இதனால் மன உளைச்சல் வரலாம், டிப்ரெஷனுக்கு போக சான்சஸ் இருக்குது, யூரினரி ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரியான விளைவுகள்லாம் அதை க்யூர் ஆனாலும் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் பக்கவாதத்தினால வர வாய்ப்பு இருக்குது. ஓகே. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க.
ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி பக்கவாதத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் நரம்பியல் பிரிவு மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி ஜெயஸ்ரீ அவர்கள் நம்மளோட கேள்விக்கு விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். டாக்டர், அதாவது பாடலுக்கு முன்னாடி இந்த பக்கவாதத்தினுடைய வகைகள், அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்றதான் பேசிகிட்டு இருந்தோம். நீரிழிவு நோய் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க, அண்ட் ஹைப்பர் டென்ஷன், இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இதனால் வரக்கூடிய பக்கவாதம் அப்படின்றது எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு வீரியம் இருக்கும்? முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி நீரிழிவு நோய் அப்புறம் உயர் ரத்த அழுத்தம் ரெண்டுமே ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது பக்கவாதம் வர்றதுக்கு. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்கவாதம் வந்துச்சுன்னா கொஞ்சம் மேசிவாக வர்றதை நாங்கள் பார்த்துருக்கோம். மேசிவானா ரொம்ப மேஜர் ஸ்ட்ரோக்காக வர்றதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன சின்ன அறிகுறிகள் இருக்கும்போதே ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா கை மறுத்துச்சு டாக்டர், பார்வை குறைபாடு வந்துச்சு ஒரு 2 மாதம் முன்னாடி, அதை ஆனால் நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போதே உடனே அவங்க டாக்டர் அணுகி இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது டாக்டர்னு சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க டாக்டர்கிட்ட எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி மேஜர் ஸ்ட்ரோக்கை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஹைப்பர் டென்ஷன், அடுத்து நீரிழிவு நோய் சொன்னோம். இப்போ ஒரு சிலருக்கு லோ சுகர் இருக்கும், ஒரு சிலருக்கு லோ ப்ரெஷர் இருக்கும். இவங்களுக்கும் இந்த பக்கவாதம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது டைரெக்டாக பக்கவாதம் காஸ் பண்ணாது. அதாவது லோ சுகர், லோ பிபிலாம் பார்த்தீங்கன்னா கை கால் செயல்பாடு வராமல் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் நம்ம அந்த சுகரோட அளவையும் ப்ரெஷரோட அளவையும் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பேஷண்ட் நார்மல் ஆகிடுவாங்க. அதை பக்கவாதமாக நம்ம எடுத்துக்க முடியாது, ஒரு சின்ன அறிகுறியாக எடுத்துக்கலாம் சுகருக்கு. ஆமாம், அது ஸ்ட்ரோக் மிமிக்னே நம்ம சொல்லுவோம். அது ஸ்ட்ரோக் மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணும், பக்கவாதம் மாதிரி நமக்கு தெரியும். அந்த டைமில் ஃபஸ்ட்டு டாக்டர் எப்போ ஸ்ட்ரோக்குன்னு ஒருத்தவங்க வந்தாலுமே முதல்ல நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு சுகர் தான் செக் பண்ணுவோம். சுகர் கம்மியாக இருக்கா, டயபெட்டிக் பேஷண்ட்டா அப்படின்னு பார்த்துட்டு சுகர் நார்மலாக இருக்குது அப்படின்னா தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போவோம். ஸோ ஹைப்போகிளைசமியா, சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம ட்ரீட் பண்ணோன்னா கண்டிப்பாக கை கால் நார்மலாக வந்துடும். ஓகே டாக்டர், இப்போ பக்கவாதத்தினுடைய விளைவுகள் அப்படின்றது இந்திய அளவில் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 100லேருந்து 150 பேர், ஒரு லட்சத்தில் 100லேருந்து 150 பேர் வரைக்கும் பெர் இயர் பக்கவாதத்தினால அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய நம்பர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பக்கவாதம் ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மேஜர் ஸ்ட்ரோக்கில் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய. ஒரு பக்கம் கை கால் வராமல் ரொம்ப நாள் எத்தனை பேரால் வீட்லேயே இருக்க முடியும், அதனால் வர பிரச்சனைகள். இதே ஒரு குடும்ப தலைவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னும் போது அவரோட ஏர்னிங் அப்படியே கட் ஆகிடும். ஸோ இதனால் வர நிறைய ப்ராப்ளங்கள் அந்த ஃபேமிலியே அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட பசங்க அதெல்லாம் டிப்ரெஷனில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா முன்னாடியே அறிகுறி இருக்கும்போது இந்தியாவில் கொஞ்சம் விழிப்புணர்வு கம்மியாக தான் இருக்குது கிராமப்புறங்கள்லாம். எப்போ பிரச்சனை வந்தாலும் உடனே நாங்கள் சொல்கிறது எந்த மருத்துவர் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு காமிக்கிறது நல்லது. ஓகே, இறப்பு விகிதம் அப்படின்றது? இறப்பு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் வராங்க அப்படின்னும்போது முதல் 30 நாளில் 20% உயிரிழப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே ஒரு வருஷம் 12 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா 35% மக்கள் மேசிவ் ஸ்ட்ரோக் இருக்கவங்களுக்கு உயிரிழப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அதோட பக்க விளைவுகளால் வர பிரச்சனைகள் தான் நிறைய இருக்குமே தவிர உயிரிழப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஓகே, அடுத்து ஹியூமோகுளோபின், அடுத்து மன அழுத்தம் குறைபாட்டால் பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்னால பக்கவாதம் வரதுக்கு சான்ஸ்? ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பக்கவாதம் காஸ் பண்ணாது. இதே ஸ்ட்ரெஸ்ஸுனால பார்த்தீங்கன்னா இப்போது உடல் பயிற்சி இல்லாமல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதனாலேயே ஒரு டயபெட்டிஸோ இல்லை ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் அதனால பக்கவாதம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அனீமியா பக்கவாதம் டைரெக்டாக காஸ் பண்ணாது. பட் வீனஸ் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு சிவிடி நோய் ஒன்று இருக்குது. அதனால அதுவும் ஒரு விதமான பக்கவாதம் தான். பட் அது ஆர்ட்ரியில் வராது. இப்போ நம்ம பேசுகிறது ஆர்ட்ரியில் இருக்கிற பிரச்சனை. இதே வெயின், பிளட்டு வெயின்லேயும் போயிட்டுருக்கோம் இல்லையா, பிரெயினில் இருக்க வெயின்ஸில் அடைப்பு ஏற்படுறதுக்கு அனீமியா ஒரு காஸாக இருக்குமே தவிர டைரெக்டாக ஆர்ட்ரீரியல் ப்ராப்ளம் அனீமியானால காஸ் ஆகாது. ஸோ இதனால் பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் இருக்காது. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சிலர் திடீர்னு பக்கவாதம் வந்துடும், அவங்களுக்கு எந்த ஒரு தீய பழக்க வழக்கங்கள், நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் இருக்காது. திடீர்னு எனக்கு வந்துருச்சு, அந்த கை கால் இழந்த மாதிரி செயல் இழந்த மாதிரி இருக்குது, என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எனக்கு நான் சின்ன வயசில் அடிபட்டது அதனுடைய விளைவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க இல்லையா? இதுக்கு அது ஒரு சொல்யூஷன் இருக்கா?
அந்த இல்லை மாதிரி ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க எனக்கு 10 வருஷம் முன்னாடி அடிபட்டது டாக்டர் அதனால் இப்போ வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அடிபடுறதுனால பக்கவாதம் வர்றது வந்து ரேர் தாங்க. அந்த அடிபட்டாலும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஏதாவது ஒரு அடி இருந்துச்சுன்னா அதனால் உங்கள் மூளைக்கு வெளியில் ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அந்த மாதிரி மூளைக்கு வெளியில் ரத்த கசிவு ஏற்பட்டு அது உங்கள் மூளையை அழுத்தும் போது அதனால் வந்து ஒரு பக்கம் கை கால் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப மேசிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை ஒரு சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம்னா சரியாயிடும். ஓகே. இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றது பக்கவாதத்துக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது? ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைம் இஸ் பிரெயின். அதாவது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அறிகுறிகளை கண்டறிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. கோல்டன் ஹவர்னு ஒரு டைம் சொல்லுவோம். அதாவது முதல்ல இந்த அறிகுறிகள் ஆரம்பித்து முதல் 4.5 மணி நேரத்தை கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துடணும். வந்துட்டீங்க அப்படின்னா டாக்டர் உங்களை பார்த்துட்டு முதல்ல சுகர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரத்த அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் எடுப்போம். சிடி ஸ்கேன் எதுக்குன்னா எந்த வகையான பக்கவாதம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. அதை முன்னாடியே நம்ம சொன்னோம், ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கா இல்லை ரத்த குழா வெடித்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்ப்போம். ரத்த கசிவு ஏற்பட்டது அப்படின்னாக்கா அது வந்து மெயினான ட்ரீட்மெண்ட் பார்த்தா பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறது தான். வேறு எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கிறது ஃபிசியோதெரப்பி. அதில் பெருசாக வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு எதுவும் கிடையாது. இதே வந்து உங்களுக்கு அடைப்புனால வந்திருக்கு பக்கவாதம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு அந்த 4.5 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மருந்து இருக்குது. அது என்னென்னா அந்த ரத்த உறைஞ்சிருக்கிறத சரி பண்ணுற மருந்து. ஸோ அதை ஃபஸ்ட்டு 4.5 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டு பேஷண்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும். அதுவும் உடனே சில பேருக்கு ரெக்கவர் ஆகிடும், கை கால் வந்துடும். அப்படி இல்லைனா முதல் 3 மாதத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல எஃபெக்ட் இருக்கும். அதனால தான் நாங்கள் அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்கிறோம். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் செட்டப்பில் போனோம் அப்படின்னாக்கா இந்த ரத்த குழா அடைப்பு இருக்கிற இடத்துல வந்து கேத்தீட்டர் போட்டு அந்த பிளாக்கை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். அது ஒரு மைனர் சர்ஜரி ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே. இது இல்லாமல் மாத்திரைகள் நிறையா இருக்குது. ரத்த உறையிற தன்மையை கம்மி பண்ணுறதுக்கு, ஏற்கனவே இருக்க அடைப்பை வந்து வெடிக்காமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறத கம்மி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது மாத்திரைகள். அதுதான் ட்ரீட்மெண்ட்டு. இது இல்லாமல் ஃபிசியோதெரப்பி பண்ணியும் நம்ம ஏற்கனவே செயலிழந்த கை காலை திருப்பி கொண்டு வரலாம். ஓகே. இப்போ பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு. கொலஸ்ட்ராலாலையும் வந்து பக்கவாதம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா அதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. டோட்டல் கொலஸ்ட்ராலும் எல்டிஎல்னு சொல்கிற கொலஸ்ட்ராலும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்தோட அளவு ரொம்ப ஜாஸ்தியாகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்த குழாயோட உள் பகுதியில் பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக படிய ஆரம்பிக்கும். அதே கெட்ட கொழுப்பு பார்த்திங்கன்னா மூளைக்கு போகிற ரத்த குழாயில் படிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா நாளடைவில் என்ன ஆகும்னா ரத்தம் வந்து ஓட்டம் கம்மியாயிடும் பிரெயினுக்கு. ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கு ஸ்ட்ரோக்காக அது வெளிப்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி தான் ஆகணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் டாக்டர்ஸே சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகே. இதுக்கான டெஸ்ட் எதாக இருக்கா மேம்? ஆமாம். கொலஸ்ட்ராலுங்கிறது வந்துட்டு டோட்டல் கொலஸ்ட்ரால், இந்த எல்டிஎல், ஹெச்டிஎல் அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ் இந்த 4 சேர்ந்தது ஃபாஸ்டிங் லிப்பிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெஸ்ட்டு வெறும் வயிற்றில் நாங்கள் டாக்டர்ஸ் எப்போவுமே வந்து ஸ்ட்ரோக் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அறிவுறுத்துவோம். ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்கிறதுக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னும் போது இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சான்ஸ் குறையும். ஓகே மேம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பக்கவாதத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் நரம்பியல் பிரிவு மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி ஜெயஸ்ரீ அவர்கள் நம்மளுடைய கேள்விக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. டாக்டர், இப்போ வந்து நம்ம என்னென்ன மாதிரியான பக்கவாதங்கள் இருக்குது அப்படின்றத பேசிட்டோம், என்னென்ன பழக்கங்களால் வரும் அப்படின்றத பேசிட்டோம். பக்கவாதம் ஒருத்தவங்களுக்கு வந்துடுச்சு, அவங்க என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை அதாவது இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கணும், எதெல்லாம் கடைபிடிக்கணும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கவாதம் வந்துடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இன்னொரு பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முழு முயற்சி எடுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் கொடுக்குற மருந்தை கட்டாயம் டெய்லி கரெக்டான நேரம் தவறாமல் போடுறது. சரி, ஏற்கனவே கை கால் வந்துருச்சு டாக்டர் அதனால் நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தக்கூடாது. உயிர் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக அந்த மாத்திரைகளை தொடர்ந்து உட்கொள்கிறது நல்லது. அடுத்த பக்கவாதம் வராமல் இருக்கணும்னா இது தவிர்த்து நம்ம பக்கவாதம் வர்றதுக்கான காரணங்கள் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிறது. புகைப்பிடித்தல் கூடவே கூடாது, மது அருந்துதல் கூடாது, உடற்பயிற்சி. பக்கவாதம் வந்து கொஞ்சம் சரியாயிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங்கோ இல்லை வேறு ஏதாவது ஏரோபிக் எக்ஸசைஸ் அந்த மாதிரி உடற்பயிற்சி கட்டாயம் போகலாம். இது இல்லாமல் வந்துட்டு ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அசைவம் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், எண்ணெய் குறைவா, உப்பு குறைவா, இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை மேம்படுத்திக்கிறது நல்லது. எண்ணெய், உப்பு இதெல்லாம் குறைச்சிக்கணும். சரிங்க டாக்டர். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ பக்கவாதம் வந்துருச்சு. இப்போ வந்து அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி செய்த டே டு டே லைஃப் அந்த ரொட்டீன் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாமா? அதனால எந்த இஷ்யூஸ்லாம் இது இருக்கா? இல்லை, கட்டாயம் கண்டினியூ பண்ணலாம். அது வந்து அவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமாக இல்லாத வரைக்கும். ஏன்னா வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா பக்கவாதம் வந்ததுக்கப்புறம் கை கால் செயல்பாடு கம்மியாக இருக்கும். அதுவே அவங்களுக்கு முன்னாடி செஞ்ச ஒர்க்கை வந்து செய்ய முடியாமல் இருக்கும். அதே ஒர்க்குக்கு அவங்க போனாங்க அப்படின்னா நிச்சயம் வந்து கூட இருக்கவங்க ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மன உளைச்சல் வரலாம். அவங்களால முடியும் அப்படின்னா நிச்சயம் கட்டாயம் ஏற்கனவே பார்த்த ஒர்க்கை தாராளமாக பண்ணலாம். ஓகே. இப்போ பக்கவாதம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, பக்கவாதம் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லலாம், இதனால் மன உளைச்சல் வரலாம். இதுக்கு வந்து கவுன்சிலிங் ஏதாவது தேவைப்படுமா? கவுன்சிலிங் ஏதாவது போகலாமா? அவங்க பேஷண்ட்ஸ் டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னா நாங்கள் நிச்சயமாக வந்து சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டில் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அனுப்புவோம். அதுக்காக தனியாக கவுன்சிலர்ஸும் இருக்காங்க, அவங்களும் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தனியாக வந்து ஃபிசியோதெரப்பின்னு சொல்கிற மாதிரி அது ரீஹாபிலிட்டேஷன்னு சொல்லுவோம். அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ பேச்சு ஒருத்தவங்களுக்கு வரல அப்படின்னாக்கா பேச்சு ஒரு சரியாக வர்றதுக்கு ஸ்பீச் தெரப்பி இருக்குது, ஆக்குபேஷனல் தெரப்பின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு தெரப்பிஸ்ட் கிட்ட நாங்கள் அனுப்புவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்கு ஜென்ரலான பீப்புள்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கடைபிடிக்கணும்? நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்குது. சின்ன வயசில் நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதுதான் பெரிய வயசுலேயும் வந்து கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் குழந்தைங்கள வீட்டில் இருக்க பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கரெக்டான ஃபுட் ஹேபிட்ஸை இப்போலேருந்தே சொல்லி வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. புகைப்பிடித்தல், மது அருந்துதல் அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா பசங்க ஓடி ஆடி விளையாடணும். டெய்லி உடற்பயிற்சி ரொம்ப நல்லது. வேர்க்கிற மாதிரி விளையாட சொல்லுங்கள் உங்கள் பசங்களை. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி வளர்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரியும். நிச்சயமாக இந்த மாதிரி பக்கவாதம் மட்டும் கிடையாது, மற்ற தொற்றா நோய்கள் இப்போ பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கேன்சர், இந்த மாதிரி நிறைய தொற்றா இது இருக்குது, வியாதிகள் இருக்குது. அது எல்லாத்தோட எஃபெக்டும் வந்து கம்மியாகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ இன்னொரு விஷயம், அதை வந்து இதை நம்ம ஆரம்பத்துலேயே கேட்காம இப்போது இந்த இடத்துல கேட்குறோம். என்னென்னா ஒரு சிலர் பக்கவாதம் வந்துருச்சுன்னா அது குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் பாதிப்படையுமா? இப்போ ஒரு சில நோய்களுக்கெல்லாம் இந்த உறுப்பு ஸ்பெசிஃபிக்காக பாதிக்கப்படும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு இந்த போர்ஷன் மட்டும்தான் பாதிக்கப்படும், இல்லை வந்து ஃபுல் போர்ஷனே வந்து பாதிக்கப்படும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? யூஸ்வலாக பக்கவாதம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மூளையை மட்டும்தான் பாதிக்கும். மூளையில் ஒரு பகுதி செயலிழக்கும் போது உங்கள் உடம்புல எந்த பகுதி மூளையை கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த பகுதி வந்து உடம்புல பக்கவாதமாக வெளிப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து மூளை ஃபுல்லாக பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைடு ஆஃப் த பாடி வந்து செயலிழந்து போயிடும். அதாவது இடது பக்கம் பிரச்சனை இருக்குது உங்கள் மூளையில் அப்படின்னும் போது வலது பக்கம் கை கால் வராமல் போயிடும். அதை தவிர்த்து வந்து வேறு எந்த உறுப்பும் டைரெக்டாக அஃபெக்ட் ஆகாது. இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து ரத்த குழாயில் ஒரு அடைப்பு ஏற்படுது, அது மூளையில் ஏற்பட்டுச்சுன்னா அதை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஹார்ட்டில் போகிற பிளட் வெசலில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவோம். அதே வேறு எங்கேயாவது வந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேர்கள் வச்சு சொல்லலாம். ஸோ மூளையில் வர ஸ்ட்ரோக்கு மூளை தான் மெயினாக அஃபெக்ட் பண்ணும். அதனால் வர வந்து விளைவுகள் கை கால் செயலிழக்குது, பார்வை குறைபாடு, பேச்சு குளறல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்போ வந்து பக்கவாதம் வந்த ஒரு நபர் இந்த மாதிரியான ஆர்கன்ஸ்லாம் பாதிக்கப்படலாம்னு சொன்னீங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது இது சம்மந்தமாக ஏதாவது பக்கவாதத்தினால வேறு ஏதாவது நோய்கள் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? டைரெக்டாக அந்த மாதிரி எதுவும் நோய்கள் வராது. இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொலாங்டாக வந்து ஒரு கை கால் வராதவங்க பார்த்திங்கன்னா அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாமல் பெட் ரெட்டனாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெட்லேயே படுத்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியாகிடும். சாப்பாடு வந்து சில பேரால் வாயால் சாப்பிட முடியாது, அப்போ டியூப் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து புரைக்கேறி அது நுரையீரலில் பாதித்து அதனால் வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால சில பேர் உயிரிழக்க கூட வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம ஒரே இடத்துல படுத்துகிட்டே இருக்கிறதுனால பின்னாடி வந்து பெட் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ
இன்ஃபெக்ஷன் காயம் சின்ன சின்ன காயம் வந்து அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி அது உடம்பு ஃபுல்லாக பரவி செப்சஸ்னு சொல்லுவோம், அதனால உயிரிழக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தோன்னா அவங்களால எந்திரிச்சு பாத்ரூம் எல்லாம் போக முடியாது. ஸோ பாத்ரூம் யூரின் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டியூப் போட்டிருப்போம், கெத்திட்டர் போட்டிருப்போம், கெத்திட்டர் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ அதுவே மறுபடியும் வந்து உடம்பு ஃபுல்லாக பாதிச்சு அதனால் வர பக்க விளைவுகள்னால வந்து இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இதை தவிர்த்து அதை சார்ந்த சில பிரச்சனைகள் வரும். ஆமாம், ரைட், ஓகே. இப்போ வந்து இன்னொரு விஷயம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இதை புகைப்பழக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னோம். புகைப்பழக்கம் அப்படின்னும்போது செகண்டரி ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? ஸோ வந்து இது வந்து கேன்சரில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி அண்ட் தேர்ட் இவங்கெல்லாம் நிறையா பாதிக்கப்படுறாங்க. இந்த இதில் வந்து ஸ்ட்ரோக்குக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா? செகண்டரி அண்ட் தேர்ட் பாதிக்கப்படுறாங்களா? செகண்டரி அப்படி இல்லை, நீங்கள் கேட்குறது நான் நினைக்கிறேன் பாசிவ் ஸ்மோக்கிங்னு நினைக்கிறேன். பாசிவ் ஸ்மோக்கிங்னா டைரெக்டாக வந்து ஒருத்தவங்க சிகரெட் பிடிக்கிறவங்க வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ்னு சொல்லுவோம். பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னா அவங்க கூட பக்கத்தில் இருக்கும்போது அந்த புகையை வந்து அவங்க சுவாசிக்கிறதுனால வர சைடு எஃபெக்ட்டு, அதை வந்து அவங்கெல்லாம் வந்து பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் இருக்க டீ மாஸ்டருக்கு அவர் ஸ்மோக் பண்ண மாட்டார், அங்கே டீ கடைக்கு வர்றவங்க வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. அந்த புகையை வந்து அவர் சுவாசிக்கும் போது அவருக்கு வந்து கேன்சர் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஸ்மோக் பண்ணல ஆனால் எனக்கு கேன்சர் வந்திருக்கு அப்படின்னும் போது நிச்சயமாக வந்து அவரே ஸ்மோக் பண்ணலனாலும் ஸ்மோக் பண்ணுற இடத்துல அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே. இது பக்கவாதத்துக்கு ஏதாவது விளைவுகள்? ஆமாம், ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அதே அளவுக்கு ரிஸ்க் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கும் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே இதை பொறுத்த வரைக்கும் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கும் இருக்குது, ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ். ரைட், ஓகே. ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் மக்களுக்கு இப்போ விழிப்புணர்வாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பக்கவாதம் பற்றி ஒரு எலாபரேட்டாக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பக்கவாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்தியாவில் மூணாவது காசாக இருக்குது இறப்புக்கு. ஸோ அதனால் அதை வந்து பக்கவாதத்தை நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி தவிர்க்கக்கூடிய ஒரு வியாதியில் இதுவும் ஒன்று, தொற்றாத வியாதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்ல விஷயங்களை பழக்கி வளர்த்தோம் அப்படின்னாக்கா பிற்காலத்தில் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. எந்த மாதிரி விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய பழங்கள், காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிட்றது, வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அசைவம் எடுத்துக்கிறது, எண்ணெய் கம்மி பண்ணிவிட்டு உப்பு கம்மி பண்ணிவிட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். இது இல்லாமல் வந்து வாரத்தில் ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் 4லேருந்து 5 நாள் வரைக்கும் வேர்வை வர மாதிரி ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது இல்லாமல் ஸ்மோக்கிங் அறவே கூடாது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அறவே கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஏற்கனவே உங்கள் பரம்பரையில் சின்ன வயசில் வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னும் போது நீங்களும் வந்து உங்களுக்கும் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு சில பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது நல்லது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரோக்கு வந்தவங்களில் வந்துட்டு நிறைய தெரப்பீஸ் இருக்குது. அவங்கள மனசளவில் கஷ்டப்படுத்தாமல் கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு அவங்களுக்கான ஹெல்ப் எல்லாம் செஞ்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட டெய்லி கரெக்டான டைமுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் நார்மல் லைஃப் வாழறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து ஒரு பக்கவாதம் வந்த ஒரு நபர் குறைந்தது எவ்வளோ நாளைக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த வாதம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்மளோட மெயின் எய்ம். அதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒருத்தவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் அடுத்த பக்கவாதம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்லது. ஸோ வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜோட நிறுத்தவே கூடாது, லைஃப் லாங் எடுத்துகிட்டே இருக்கணும். அது இல்லாமல் அவங்களுக்கு வேறு என்ன வியாதி இருக்கோ அதுக்கும் சேர்த்து கண்ட்ரோலாக, இப்போ நீரிழிவு நோயை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, இதுக்கும் சேர்த்து அவங்க வந்து லைஃப் லாங் மருந்து எடுத்து தான் ஆகணும். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் நம்மளோட நிகழ்ச்சியில் பக்கவாதத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளுக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்மளோட நிலையத்துக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பில் நன்றிகள். இந்த கேள்விகள் அனைத்துமே வந்து நேர்களுக்கும் நிறைய பேருக்கு வந்திருக்கும், அவங்களுக்கும் வந்து இது பற்றின புரிதல்கள் இப்போது கிடைச்சிருக்கும். அவங்க சார்பில் உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர். Yeah.